ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தம், பிரகலாதனுடைய சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுத்தமான நடத்த விவகாரங்களால் மனது ஆனந்தத்தை உணர முடியும். செய்கிற தொழிலில் நேர்மை இருக்கணும். முடிவெற்றவனாக இருந்த சேனா அப்படிங்கிற ஒரு பக்தர், கிருஷ்ண பக்தர், பகவான்கிட்ட பிரார்த்திக்கிற போது, பகவானே, நான் என்கிட்ட வர்ற மக்களுடைய தலையில் இருக்கிற மலினமான சுமைகளை எல்லாம் இறக்கிடுறேன். ஆனால் என் மனசில் இருக்கிற சுமையை என்னால் இறக்க முடியல. அதை நீங்கள் தான் இறக்கணும் அப்படிங்கிறார். நம்முடைய செயல்களை பகவான் பார்க்கிறார். அவர் பாதத்துக்கு கீழே தான் நான் செயல்படுறேன் அப்படிங்கிற நினப்பு இருக்கணும், நம்பணும். செய்யும் தொழிலில் நேர்மை இருக்கணும், அன்போடு செய்யணும். படிப்படியாக அப்படிப்பட்ட நபர் மகாத்மாவாயிருவார். மகாத்மாக்களுக்கு ஜாதியோ கல்வியோ அந்தஸ்தோ அவசியம் கிடையாது. அப்படித்தான் நம்முடைய சனாதன தர்ம வரலாறில் பார்க்குறோம். மகாபாரதத்தில் கூட துலாதர் அப்படின்னு ஒரு வியாபாரி பிராமண ரிஷிக்கு ஞானத்தை போதிக்கிறதாக வருது. தொழிலில் இருந்த நேர்மை, உழைப்புக்கேற்ற லாபம், சம புத்தி சம மனசுங்கிற மாதிரி தராசை சமமாக வச்சுருந்தார். இதனால் அவருக்கு ஞானத்தை போதிக்கிற தகுதி இருந்தது. குறைஞ்ச லாபத்தில் எப்படி குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பகவான் நடத்துகிறார், தகுதிக்கு மீறி லாபம் பார்க்கறது குற்றம் அப்படின்னு சொன்னார். பக்தி கோயிலில் தான் பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாணிபமும் பக்தி தான். செய்கிற வணிகம் தொழிலில் பக்தி கலந்துருந்ததுன்னா, அதாவது கபடம் இல்லாமல் நேர்மையாக, ஒரு குறைஞ்ச மார்ஜின், லாபம் ரொம்ப வைக்காமல், கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அதை பக்தியாக செய்யும்போது கலப்பட புத்தி வராது. பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு தரணும் அப்படிங்கிற குணம் வணிகருக்குள்ளது. மனசால பகவானை மறக்காமல் செயல்படுற போது செய்யும் காரியங்களில் பக்தி கலந்துரும். பகவானை பிரியாதபடி இருக்கணும், அவ்வளோதான். தகுந்த லாபம் வைசிய தர்மம். லாபத்தில் பேராசை வந்தால் பொருளில் கலப்படம் பண்ணுற குணம் வரும். வாழ்க்கையில் ஆடம்பரம் பண்ணுற புத்தியும் வரும். பொருள் வாங்க வரும் நபர்கிட்ட பரமாத்மா அவன் இதயத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற பாவனையில் வியாபாரி நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டா வாங்கிறவனுக்கும் விற்கிறவனுக்கும் அது சத்காரியம். வந்திருக்கிறவன்ட்ட ஊர்க்கதை வம்பு வழக்கு பேசிட்டு வியாபாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ 2 பேருக்கும் அது சத்காரியம் இல்லை, பாப காரியம். கடையில் சாமி படத்தை மாட்டி வச்சுட்டு சாமி முன்னாடியே 5 ரூபா பொருளை அசலுக்கே தாரேன் இந்தாங்கன்னு சொல்லி 25 ரூபா லாபம் பார்த்தா அது பகவான் முன்னாடி பாபம் செய்கிற மாதிரி. பகவான் சர்வ யாபி, எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். உங்களை பார்க்க வைக்கிறதே அவர் தான். உங்களையும் பார்க்கிறார், பார்க்க வைக்கிறார். மனுஷன் உடலால் செய்யும் பாவங்களை சமுதாயம் பார்க்கும். ஆனால் மனசில் செய்கிற பாவங்களை உலகத்துக்கு பார்க்க முடியாது. பரமாத்மா மட்டும்தான் பார்க்கிறார். மானசீக பாவம் பக்திக்கு கஷ்டம், அது ரொம்ப கேடு. கலிகாலத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறது கூட புண்ணியம்னு சொல்லப்படுது. நரசிம்ம பகவான் ஆகாயத்திலிருந்து ஒன்றும் குதிக்கலை, ஒரு தூணை பிளந்து வந்தார். தூண் அப்படிங்கிறது வெறும் ஜடம், கல் தான். ஜடத்திலையும் பகவான் இருக்கிறார், சேதனத்திலையும் பகவான் இருக்கிறார். இந்த பார்வை பிரகலாதனுக்கு இருந்தது. நான் எனது அப்படிங்கிற உலக பார்வையால் இயற்கை நமக்கு ஜடமாக தெரியுது. பகவானுடையதுன்னு சம்பந்தப்படுத்தி பார்த்துட்டா எல்லாமே ஆன்மீகமானது. மத்வாச்சாரியார் ஒரு முறை தம்முடைய சீடர்கள்ட்ட ஏகாதசி அன்றைக்கு கனிகள் சாப்பிட்றதுக்கு கொடுத்தார். இந்தாங்க,
கொஞ்சம் கனிகள் தான் இருக்கு. மறைவா வச்சு சாப்பிடுங்க. யாருக்கும் காட்டிக்கிட்டு சாப்பிடாதீங்க. மறைவா வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்ப எல்லாரும் மறைவான இடத்துக்கு போயிட்டு, இல்ல ஒரு மறைவை ஏற்படுத்தி சாப்பிட்டாங்க. கனகதாசன்ங்கிற பக்தன் மட்டும் அந்த கனிகளோட சுத்தி சுத்தி வாரான். அவனுக்கு யாரும் இல்லாத இடம்னு ஒண்ணு கூட கிடைக்கல. அ மಧ್வருடைய சீடர்கள்லாம் ஞானத்துல ரொம்ப கூடுனவங்க. எல்லாருமே பேச்சாளர்கள். அப்ப கனகதாசுக்கு பரமாத்மா எங்கும் நிறைந்து இருப்பவர், எல்லாவற்றையும் பார்ப்பவர் அப்படிங்கிற உணர்வுல அவர் இருந்ததுனால, அவரால அந்த கனிகள சாப்பிடாம கையில தூக்கிக்கிட்டே அலையிறார். கதை சொல்றது ரஜோகுணம். அத உணர்ந்து பேசுறதும், கேட்டு நடக்கிறதும் சத்வகுணம். பிரகலாதன் எல்லாத்துலயும் இறை தரிசனம் அப்படிங்கிற நிஷ்டையில இருந்தான். அநேகத்துல ஏகன், ஒரே இறைவன தரிசிக்கிறவன் தான் பக்தன். அத தத்துவமா மட்டும் வச்சிருக்கிறவன் ஞானி. ஒன்றில் பலதுகளும் லயமாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அ எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றில் பலவும் லயித்துள்ளது. ஏகத்தில் அநேகம் லயமாகி உள்ளது. அதத்தான் விஸ்வரூபமா காட்டினார். இது வேதாந்தத்தில் உள்ள கருத்து. வைஷ்ணவர்கள்ட்ட ஒன்றில் அநேகம் அப்படிங்கிற தன்மை உண்டு. அனுமன் சீதா தேவி கிட்ட ராமபிரானுடைய கணையாழிய தந்ததும், அதுல ராமபிரானையே தரிசிச்சாங்க சீதாதேவி. பொருட்கள் பலவா இருக்கலாம். அதுல நிறைஞ்சிருக்கிற இறைவன் சத்தியமானவர். சரீரம் எத்தனை பெருசா இருந்தாலும், சத் அப்படிங்கிற ஆத்மா இல்லாத போது, அ அது செத்தது அப்படின்னு ஆயிருது. அதுக்கு மதிப்பே இல்ல. இங்கேருந்து நான் மலேசியா போறேன்னா, டிக்கெட் எடுத்து போறேன். அங்க போய் இறந்துட்டா என்ன ஆகுது? டிக்கெட் தரமாட்டாங்க. லக்கேஜ்ல தான் போடுறாங்க. அப்போ ஆத்மாவுக்கு தான் மதிப்பு. பல்கலைக்கழகங்கள்ல உடல் பற்றிய ஆய்வு இருக்கு. ஆத்மா பற்றி பாடம் கிடையாது. ஒரு சாதுவுக்கு ஒரு வணிகன் சாப்பாடு பரிமாறுறான். சாது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு கொஞ்சம் பால் கொடுக்கலான்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு, பசும்பால் கொண்டு வா அப்படின்னு அனுப்புறான். அவன் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி கருப்பு மாட்டு பால் வேணுமா? வெள்ளை மாட்டு பால் வேணுமான்னு கேட்டான். இது என்ன கேள்வி? பால் தான் முக்கியம் போ அப்படின்னு சொல்ல, அவன் போயிட்டு திரும்ப இளம் மாடா, கிழம் மாடா அப்படின்னு கேட்டான். இப்படி கேள்வியா கேட்கிறபோது, அவன்கிட்ட அந்த வணிகனுக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. இது எதுக்கு சொல்றோம்னா, எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்கிறார். வேலைக்காரனுக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறார். எனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கிறார். அப்ப ஏன் இப்படி சம்பவிக்குது அப்படின்னா, ஒரு தடவ, 2 தடவ சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டா பரவால்ல. எப்பவுமே இப்படி சம்பவிக்குன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற சகிப்ப இயற்கை மூலமா பகவான் பரீட்சிக்கிறார். ஆத்திரம் காலியாயிருச்சா அப்படின்னு பார்க்கிறார். உலகத்துல யாரும் மூர்க்கன் கிடையாது, முட்டாள் கிடையாது. அந்த தன்மை நமக்குள்ள இருக்கு. ஆனா, அப்படிப்பட்டவங்கள வச்சு நம்மள்ல இருந்து அது வெளிய போகுது. அவ்வளதான். அது தங்கி இருக்குதா, ஒரேடியா போகுதா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரிய வரும். பாரதத்துல சனாதன தர்மத்தின்படி பசு பூஜிக்கப்படுது. சிவபெருமான நெனச்சு நாம காளைய பூஜிக்கிறோம். கங்கைக்கு முதலை வாகனம், யமுனாவுக்கு ஆமை வாகனம், சரஸ்வதிக்கு அன்னம் வாகனம், பைரவருக்கு நாய் தான் வாகனம், சீதளா தேவிக்கு கழுத தான் வாகனம். அப்போ நாய், கழுத கூட மதிக்கப்படணும்னு தெரியுது. சீதளா தேவி துர்க்கையோடைய அம்சம். பாகவதத்துல அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு உடம்புல அதிகமா உஷ்ணம் கூடிட்டு, அது எலும்புகள பாதிக்கிற அளவுக்கு போயிருச்சோ, அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தாலயோ, இல்லாட்டி முன்னோர்களுடைய அனுக்கிரகத்தாலயோ, அந்த நபருடைய உடம்புக்குள்ள இந்த சீதளா தேவி புகுந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற உஷ்ணம் இந்த குளிர்ச்சியான தேவிய தாங்க முடியாம உடம்புல இருந்து கட்டி கட்டியா கொப்பளமா புடைக்குது. இதத்தான் அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நோயில கூட துர்கா இருக்கிறாங்க. குருவ எப்பவுமே நினைக்கணும் அப்படிங்கிறத
பிரகலாதன் அந்த தூணை கட்டி பிடிச்ச போது நரசிம்ம பகவான் உணர்த்தினார். குரு இதயத்துல இருந்தா திருஷ்டி திவ்யமா இருக்கும். குருவுக்கு கட்டுப்படணும். சுதந்திரமான போக்கு மனுஷனை தன் விருப்பப்படி நடக்க வைக்கும். இது உண்மையிலேயே அடிமைத்தனம். விருப்பப்படி நடக்காம ஹரி குரு விருப்பப்படி நடக்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அறிவு கூட ஏமாத்திரும். குரு, அதாவது சாது ஏமாத்த மாட்டாங்க. உங்களை யார் பாபத்திலிருந்து தடுக்கிறாங்களோ அவங்க தான் சாது. வடமொழியில குருவை பற்றி ஒரு பழமொழி உண்டு. பாணி பினா சான்ஹே, குரு கர்ணா ஜான்கே. தண்ணீரை வடிகட்டி குடி, குருவை அறிந்து பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இல்லாம மங்களம் இல்லை. பார்வையில பல சாதுக்கள் படலாம். ஆனா நம்முடைய நன்மைக்கான பொறுப்புகள் அவங்க கிட்ட கிடையாது. நாம் யாரை குருவா ஏற்றோமோ அவருக்கு தான் நம்முடைய நன்மைக்கான பொறுப்பு இருக்கு. தன்னுடைய ஜெபமாலைய இன்னொருத்தருக்கு தரணும்னு நினைக்கக்கூடாது. குரு, ஜெபமாலை, மூர்த்திகள் இதெல்லாம் மாற்றத்தக்கது கிடையாது. நரசிம்ம சுவாமி கம்பத்துல இருந்து, அதாவது தூண்ல இருந்து வெளியே வந்தார். அந்த தூண்ல ஒரு துவாரம் கூட கிடையாது. எப்படி உள்ள போயிருப்பார்? அ ஆன்மாக்களுக்கு மூலம் அப்படின்னு சொல்லப்படுகிற பரமாத்மா எல்லா அணுக்கள்லையும் பரவி இருக்கிறார். அதுதான் பதில். பிரகலாதனுடைய வாக்கு பிரம்மாவுடைய வாக்குறுதி. இதற்கு தக்க பரமாத்மா அங்க ஒரு வடிவத்தை எடுத்தார். அந்த தோற்றத்துக்கு முக்கிய காரணம் பிரகலாதனுடைய நிஷ்டை. பக்தனுடைய நம்பிக்கைக்கு தக்க பகவான் வர தயாரா இருக்கிறார். பகவானை ரூபிக்கும்படி செய்ய பக்தனுக்கு பகவான் உரிமை தந்திருக்கிறார். உண்மையிலேயே பரமாத்மாவுக்கு கண்ணுக்கு புலப்படாத சூட்சும வடிவம் உண்டு. கண்ணுக்கு தெரியும் ஸ்தூல வடிவத்தை பிரகலாதன் அன்புக்கு கட்டுப்பட்டு பகவான் ஏத்துக்கிட்டார். எந்த அவதாரமுமே பக்தனுடைய அன்புக்காக வந்ததாக நிகழ்ந்ததாகத்தான் பார்க்கிறோம். உபநிஷத்துல கூட இருக்கு. இறைவன் புத்தம்புது தாமரை இதழ் போல மென்மையானவர், அதே சமயம் மாபெரும் முரட்டு இடி போன்றவர் அப்படின்னு. அப்படித்தான் நரசிம்மர் இருந்தார். எப்பவுமே காட்சிகளிலேயே நம்முடைய பார்வை போகுது. இதய சாட்சி பக்கம் போகல. அப்படி போச்சுதுன்னா கடவுளை நெருங்கலாம். பகவானுக்கு சர்வ திரஷ்டா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எல்லாத்துலேயும் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற பார்வை வராட்டி, எல்லாவற்றையும் சாட்சியா இருந்து பார்க்க செய்பவன் பகவான் தான் அப்படிங்கிற நம்பிக்கையாவது வரணும். இதைத்தான் வேதாந்தம் பகவான் கண்களால் பார்க்கப்படுபவர் அல்ல, அவர்தான் பார்ப்பவர் அப்படின்னு சொல்லுது. இது மாறுதலாகி கடவுள்கிட்ட காட்சித்தன்மையை கற்பித்திட, அதாவது அந்த இறைவன் தான் பார்க்க செய்கிறாங்கிற நம்பிக்கை வரணும். அதை விட்டுட்டு வேற மாதிரி பார்த்தா அது மாயையுடைய கல்பிதம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வைஷ்ணவம் பகவான் நடத்துறார், பகவான் விருப்பம் அப்படின்னு இருக்க சொல்லி வலியுறுத்துது. இது வைஷ்ணவத்துடைய சிறப்பு. வேதாந்தம் ஆத்ம சாட்சாத்காரத்தை பேசுது. அதையும் கடந்து வைஷ்ணவ மார்க்கத்தை ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. பிரகலாதனுடைய துதியில ஒரு வார்த்தை இருக்கு. ஹே பிரபு, நரசிம்மரை பார்த்து சொல்ல, ஹே பிரபு, எத்தனை விஷயங்களை கடைப்பிடிச்சு பெரிய பெரிய மகான்கள் பல்லாண்டு காலம் தவம் இருந்து அப்பவும் கூட உங்களை அவங்க நேருக்கு நேர் தரிசிக்க முடியல. நானும் அசுர குலத்துல பிறந்தவன், சின்ன பையன், எனக்கு உங்களை தரிசிக்கிற பெரும் பாக்கியம் கிடைச்சதே அப்படிங்கிறார். பகவானை திருப்திப்படுத்த கல்வியால முடியாது, கவிதையால முடியாது, பொருளால முடியாது, பணத்தால முடியாது. பணத்தால் அவர் கிடைப்பாருன்னா எத்தனை செல்வந்தர்களுக்கு தரிசனம் கிடைச்சிருக்கும். அஹ் உண்மையிலே உலக அறிவு அனுமதி பெற்ற அயோக்கியனா மாற்றும் ஒவ்வொருத்தரையும், கபடானா ஆக்கிறோம். அஹ் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதைத்தான் செய்துகிட்டு இருக்கு. கபடனா வாழ்றது. இதுக்கு தான் உலக அறிவு பயன்படுது. பொருளால கடவுளை மகிழ்விக்கிறதோட கடவுள் முன்னாடி தன்னை அவன் ஒரு பொருளா சமர்ப்பிச்சுட்டா இன்னும் நல்லது. ஞானத்தால வார்த்தைகள் தடிக்கும், குதர்க்கம் வரும். இன்னைக்கு டிவி சேனல்லாம் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கு. கடவுளை கும்பிடுறதுனால என்ன பிரயோஜனம், என்ன நடந்திருக்கு காட்டுங்க அப்படிமா சில பேர். வந்தவங்களை சந்தோஷப்படுத்துறது ஒரு வேசியுடைய வேலையா இருக்கு.
அவளுக்கு மற்றவங்களுடைய அவசியம் இருக்கு. இறைவனுக்கு அப்படி யாருடைய அவசியமும் கிடையாது. உனக்கு பகவான் வேணும்னா நம்பிக்கை, அக்கறை உனக்கு தான் வரணும். மந்திரவாதிகள் கூட பணத்துக்காக திறமைகள காட்டுறாங்க. அ ராவணன் கிருஷ்ணர் மாதிரி மலைய தூக்கியிருக்கிறான். சாஸ்திரம் அவன கடவுள்னு எங்கேயும் சொல்லல. மலைய தூக்குனத சொல்லுது. ஆனா அவன் கடவுள்னு சொல்லல. கிருஷ்ணர் மலைய தூக்குனத சொல்லுது. அவர் பரமபுருஷர்ன்னு சொல்லுது. அகஸ்தியர் கடல குடிச்சு காலி பண்ணிட்டார். ஆச்சமனம் பண்ணியே காலி பண்ணிட்டார். அவர கடவுள்னு சாஸ்திரம் சொல்லல. அ உலகத்துல வியாபாரத்தனம் உண்டு. கடவுள்ட்ட அத நாம காட்டக்கூடாது. நோயாளி மருத்துவர்ட்ட போயிட்டு ஒரு டாக்டர்ட்ட போய் ஒரு நோயாளி, "எங்க உங்க திறமைய காட்டுங்க பார்க்கலாம். நான் குணமாகுறேனான்னு பார்க்கலாம்" அப்படின்னு உத்தரவு போட முடியாது. எத்தன தடவ தோத்தாலும் அவரு பின்னாடியே அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். அந்த தன்மை கடவுள்ட்ட வரணும். அ "ஆளா உனதருளே பார்ப்பேன் அடியேனேன்னு" பாடுறாரே, அதுபோல வரணும். பக்தி சேவையில முதல் தேவை நம்பிக்கை. பகவான் சாப்பிடுறாரா என்ன? நைவேத்தியம் அப்படியே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் புத்தி உள்ளவன் கேட்பான். பகவான் வந்து அன்பு பசியாளர். அதுல வந்து ரசத்த எடுக்கிறார். உயிர பார்க்க முடியாது, அறிவ பார்க்க முடியாது. இதேபோல அந்த படைக்கப்பட்ட உணவுல இருக்கிற உள் விவகாரங்கள பார்க்க முடியாது. அ அந்த மாதிரி பகவான் அதுல இருந்து அந்த ரசத்த எடுக்கிறார். கடவுளுக்கு படைக்கும்போது அதுவும் உயிர் தான். அந்த உயிர்கள் அத்தனையும் அதாவது கிழங்கோ, தானியங்களோ, பழங்களோ எல்லாமே உயிர் தான். அரிசி அரிசி கூட நாம வெஜிடேரியன் நாம பேர் வச்சிருக்கிறோம். எல்லாமே அசைவம் தான். ஆனா, அத கடவுள் பாதத்துல சமைச்ச பிறகு 3 மணி நேரத்துக்குள்ள நாம படைச்சுட்டோம்னா, அதுல இருக்கிற உயிர்கள் பகவான் பாதத்துக்குள்ள போயிருது. அப்போ பகவான்ட்ட அவங்க சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. இப்போ கர்மா இல்லாத அந்த உயிர்களுக்கு நாம பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி, கர்மா இல்லாத உணவு நமக்கு கிடைக்கிறதுனால, அதுக்கு வந்து பகவான் கருணை, பிரசாதம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அ இலையோ, பூவோ, காயோ, கனியோ, தண்ணீரோ, தானியங்களோ, பால் பொருட்களோ, அன்போட, இதயபூர்வமா, பிரியத்தோட, பக்தியோட தந்தா, அத நான் யோசிக்காம அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். இதுல அவரு அனுமதிக்கிறது இதத்தான் சொல்றார். "பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி." அ அன்பு இல்லாம தந்தாலோ, ஆடம்பரமா தந்தாலோ, அத நான் ஏத்துக்கலைங்கிறார். அப்போ அவங்க தாவர உணவு சாப்பிட்டா கூட, அது அங்க கொலை தான் நடக்கு. அ இதுல வந்து என்னன்னா, கடவுளுக்கு பசிக்குதா? அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அப்படிங்கிறது நம்ம ஒரு உதாரணத்தால பார்க்கலாம். அ பழைய காலங்கள்ல தள்ளுவண்டியில ஒரு பெரிய லைட் வச்சுக்கிட்டு, சோன் பப்டி அப்படியே விக்கிறதுக்கு வரும் தள்ளுவண்டியில. மணி அடிச்சுக்கிட்டே வரும். அப்போ ஒரு வீட்ல ஒரு பேத்தியா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வண்டி வர்றபோது அந்த வெளிச்சம் ஜன்னல் வழியா அப்படியே வீட்டுக்குள்ள வரும். அந்த மணி சத்தமும் கேட்கும். உடனே அவளுக்கு புத்தகத்துல கண் போகாது. அப்படியே அந்த சோன் பப்படி திங்கிற நெனப்புக்கு வர்றா. அப்ப அங்க ஈஸி சேர்ல சாஞ்சு தாத்தா ஏதோ சிந்தனையில இருக்கிறார். ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவரும். அவர் பேத்திய கவனிக்கிறார். அவளுக்கு சோன் பப்படி வாங்கி கொடுக்கலான்ட்டு அவரு நினைக்கிறார். அப்ப அவள கூப்பிட்டு, "இந்தா போ, என் பையில ஒரு ரூ. 2 எடுத்துக்க, போய் வாங்கி சாப்பிடுங்கிறாரு." இவ ஓடி போய் ரூ. 2 எடுத்து சோன் பப்படி வாங்குறா. வாங்கிட்டு அந்த பேத்தி அங்கருந்தே அவ தின்னுகிட்டே கூட வரலாம். வீட்ல வந்தும் தின்று முடிக்கலாம். ஆனா ஒரு நல்ல பேத்தினா என்ன செய்வான்னா, அத அப்படியே வாங்கிட்டு வந்து, அந்த பொட்டலத்த திறந்து தாத்தா கையில குடுத்து, "தாத்தா இந்தாங்கன்னு" கொடுக்கணும். அவரு வந்து, "எனக்கு எதுக்கு? உனக்கு தானே வாங்க சொன்னேன்" அப்படின்னு சொல்வாரு. "இல்ல தாத்தா, நீங்க சும்மா தொட்டு கொடுங்க" அ அப்படின்னு சொல்றா. அப்ப அவர் பேருக்கு கொஞ்சத்த எடுத்து வாயில பிட்டு போடுறார். அப்புறம் தாரார். இதுல என்ன நடக்கு இதுல? பேத்தியுடைய அன்பு அதுல பூரணமா இருக்கு. அவ்வளதான்.
இந்த அன்பத்தான் பகவான் வந்து கேட்கிறாரு. இது மூலமா பகவானுக்கு லாபம் இல்ல. நமக்கு தான் லாபம். உலக விஷயங்கள்ல முதல்ல திறமை முக்கியம். அடுத்து நமஸ்காரம் இருக்கு. வணக்கம். அதாவது திறமை உள்ளவன உலகம் வணங்குது. அது வந்து சமத்கார், அடுத்து நமஸ்கார் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சாமர்த்தியம், அடுத்து வணக்கம். பகவான் விஷயத்துல அது மாத்தி எப்படின்னா, முதல்ல நமஸ்காரம் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு திறமை வரும் அப்படிங்கிறது கருத்து. நமஸ்கார், அடுத்து சமத்கார். முதல்ல கடவுள்ட்ட பணிஞ்சு வணங்கணும். எல்லா திறமைகளும் வருங்கிறது கருத்து. ஆனா, இங்க பார்க்க வேண்டியது கடவுளுடைய திறமைகள புரிஞ்சுக்க நம்மளால முடியுமா அப்படின்னு பார்க்கணும். விதைக்குள்ள எப்படி மரம் வந்தது? ஒரு ஆலம்பழம் இருக்கு. அதுல நூற்றுக்கணக்கான விதைகள் உள்ள இருக்கு. ஒரு பெரிய மரம் 500 பேர் உட்கார்ந்து ஓய்வெடுக்கிற மாரி பெரிய மரத்துக்கு அதுல ஒரு விதை போதும். அப்போ நூற்றுக்கணக்கான விதைகள சுருக்கி கண்டென்ஸ் பண்ணிட்டு, அத உருண்ட பிடிச்சு ஒரு பழத்த ஏற்படுத்தியிருக்கிறாரே பகவான். அப்படி எத்தன மரத்த உள்ள வச்சிருக்கிறாரு. விதைக்குள்ள மரம் இருக்கு. மலர்கள்ல விதவிதமான மணத்த மறைச்சு வச்சிருக்கிறாரு. பெத்த தாய் பெத்த தாய்கிட்ட பிறந்த குழந்தைக்கான உணவ வச்சிருக்கிறாரு. இந்த திறமையெல்லாம் விஞ்ஞானமா கொடுக்குது. இதெல்லாம் பகவான் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அறிவு குறைஞ்சவன் சும்மா ஊர ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் இயற்கை அப்படிம்பான். இயற்கை அப்படிங்கிறது சக்திய குறிக்கும். இயற்கைன்னா சக்தி. இல்லாட்டி குணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது தனிப்பட்டது கிடையாது. ஒருத்தருக்கு சொந்தமானது தான் இயற்கை. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால தான் கிருஷ்ணருக்கு சக்திமான் அப்படின்னு பேரு. கஜேந்திரன் படிக்காத ஒரு மிருகம் தான். ஆனா பகவான்ட்ட சரணடைஞ்சான். தவம் தெரியாது, யோகா தெரியாது. ஆனா அவனுடைய அன்பான அழைப்ப கேட்டுட்டு, அதோட பக்திக்கு பகவான் மகிழ்ச்சி அழகிட்டு வந்துட்டார். பக்தியால பகவான் மகிழ்கிறார், கிடைக்கிறார். அதான் முக்கியம். நாம சாதனையோட பலன் கூட இதுதான். கிருஷ்ண பிரேமை. கடவுள் மேல விருப்பம் வராத அந்தணனை விட, அந்த விருப்பம் வந்த பிராணிகள் எவ்வளவோ மேல். தினமும் 3 மணி நேரமாவது நாமம் சொல்றவனுக்கு எல்லா மங்களங்களும் கூடும். கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். கோயிலுக்கு தட்சணை கொடுக்கறதுனால பணத்துக்கு தான் நல்ல உபயோகம் கிடைக்கும். பஜனம், சேவை, பூஜை இதுகள்ல ஈடுபட சொந்த மனச பயன்படுத்தணும். அதுல முக்கியம் பணம், தனம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய மனசு தான் முக்கியம். யார் எனக்கு என்ன தாரார் அப்படின்னு பகவான் பார்க்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாம் அவருடையது. என்ன பாவனையில வாரான், என்ன பாவனையில இருக்கிறான் அதத்தான் பார்க்கிறார். இது பகவானுடைய திருஷ்டி. அ ஹரே கிருஷ்ணா. மீதி நாளை பார்க்கலாம்.